Is there archaeological and genetic evidence to prove the existence of a separate Dravidian race? One of the instigating factors to do this book is that in Princeton I came across an African American scholar who told me something I had never heard of before, that there was something called the Afro-Dalit Project in India. And I saw in his office a map of India vulcanized into different nations, one of them called Dalithistan. That map I found on the internet later, and I put it in the cover of the book because it really shocked me. And that thesis is actually a racist thesis. It says that based on archaeological evidence and genetic evidence and things like that, the thesis says that the Dravidians and Dalits are the blacks of India, and the non-Dravidian, non-Dalits are the whites of India. And the white versus black history of racism in the United States and America in general, it has to be superimposed to interpret and explain the minority situation and the ethnic situation and all the fault lines in India. So this really concerned me that, and I started looking for scientific evidence, because if this is the case, I wanted to understand it. So my own quest, which led to various other things along the way, and this started over a decade ago, was this kind of a thesis that this Dravidian business and Dalit identity is actually a separate race, and therefore Africans have to be brought into India as trainers of this movement, creating new leadership and new identity for these people in India, using their own experience of racism in America. Dravida சொற்பிரயோகம், linguistic term. தமிழ் என்ற சொல் வட இந்திய பிராகிருத மொழிகளில் திரமிர, திரமிர, திரமிர என்ற வடிவம் காரவேலனுடைய கிமு 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ஹத்திகும்பா கல்வெட்டில் வருகிறது. திரமிர, திரமிர தேச சங்காதம். ஸோ தமிழ் என்பதுதான் திரமிர என்றும் திரமிட என்றும் திரவிட, திராவிட என்றெல்லாம் தெரிந்திருக்கிறது. இன்றைய நிலையில் தமிழை மட்டும் குறிக்கிறதா என்றால் இல்லை. தமிழ் சார்ந்த தெலுங்கு, மலையாளம், கன்னடம், துளு போன்ற மொழிகள், இதை தவிர வட இந்தியாவிலும் இருக்கின்ற கந்தமால், ஒரிசாவினுடைய கந்தமாலில் குயி, குவி, ஆவே இண்டி, பெங்கோ போன்ற மொழிகளும் திராவிட மொழிகளாகத்தான் வகைப்படுத்தப்பட்டிருக்கின்றன. எனவே திராவிடம் என்பது ஒரு மொழியியல் சார்ந்த ஒரு அடையாளமே தவிர இனம் சார்ந்த அடையாளம் அல்ல. திராவிட என்ற இனம் உலகத்தில் இல்லை. மானிடவியல், அதாவது ஆந்த்ரோபாலஜிஸ்ட், மானிடவியலாளர்களுடைய ஒரு கண்ணோட்டத்தின்படி இது முழுமையான உண்மையா என்பது விவாதத்துக்குரியது. ஆனால் மானிடவியலாளர்கள் கண்ணோட்டத்தின்படி மத்திய தரைக்கடல் இனம் என்ற ஒரு இனத்தை தான் திராவிட மொழி பேசுபவர்களுடைய ஒரு பொதுவான அடையாளமாக சொல்கிறார்கள். பொதுவான அடையாளம் என்று ஏன் சொல்கின்றேன் என்றால், இந்தியாவில் எந்த இனமும் எந்த ரேஸும் ஒரு தனித்தன்மையோடு இல்லை. இனக்கலப்புகள் ஏராளமாக இருக்கின்றது. 5 இனங்களுடைய கலப்பு இருப்பதாக கருதுகின்றார்கள். குறைந்த அளவு, மிக குறைந்த விழுக்காடு, மிக குறைந்த பர்சன்டேஜ் நெக்ராய்டு. இதற்கடுத்து புரோட்டோஆஸ்ட்ரலாய்டு. புரோட்டோஆஸ்ட்ரலாய்டு என்பது மொழியியல் அடிப்படையில் முண்டா மொழிகள் என்று வெட்டாய்டு, அந்த முண்டா மொழிகள் பேசுகின்ற மொழிக்குழுவோடு அதை பொதுவாக சமன்படுத்தி சொல்வதுண்டு. புரோட்டோஆஸ்ட்ரலாய்டு, மங்கலாய்டு, மெடிட்ரேனியன், இண்டோ ஆரியன், இந்த மாதிரி 5 இனங்களுடைய கலப்பு இருக்கின்றது. ஒரு மொழியை பேசுகின்ற குழு அந்த மொழியை சார்ந்த இனத்தை சேர்ந்ததாக இருக்க வேண்டும் என்று கட்டாயம் இல்லை. சொல்ல போனால் நேர் மாறாகவே இருக்கிறது. உதாரணமாக கந்தமால் பகுதியில் பானாஸ் என்ற ஷெட்யூல்ட் காஸ்ட் அவர்களும் அவர்கள் ஒய்யா மொழி பேசுகின்றார்கள். அந்த பாணர்கள், பானாஸ் அவர்களும் அந்த ஆவே இண்டி, பெங்கோ என்ற மொழிகள் பேசுகின்ற கந்தாஸ், மலைய கந்தாஸ் என்றெல்லாம் பிரிவு இருக்கிறது. அந்த கந்தாஸ் என்ற ஷெட்யூல் ட்ரைப், மலை பழங்குடிகள், அவர்களும் புரோட்டோஆஸ்ட்ரலாய்டு தான். இன அடிப்படையில் இருவரும் புரோட்டோஆஸ்ட்ரலாய்டு என்ற இனக்கூறுகள் கொண்டவர்கள் தான். ஆனால் இவர்களோ திராவிட மொழியை பேசுகின்றார்கள். அந்த கந்தாஸ் திராவிட மொழியை பேசுகின்றார்கள், பானாஸ் ஒரியா மொழியை பேசுகின்றார்கள். ஒரியா மொழி என்பது திராவிட மொழியும் அல்ல, முண்டா மொழியும் அல்ல, புரோட்டோஆஸ்ட்ரலாய்டு சார்ந்த அந்த இனத்தோடு அடையாளப்படுத்தப்படுகின்ற மொழியும் அல்ல, அது இந்தோ ஆரிய மொழி. எனவே இந்த ஒரு குறிப்பிட்ட மொழியை பேசுபவர்களை ஒரு இனத்தோடு நேரடியாக அடையாளப்படுத்துவது என்பது அடிப்படை தவறு மட்டுமல்ல, ஒரு மோசடியாகும். இன்றைக்கு திராவிட மொழிகள் நிச்சயமாக நாம் இந்தியாவிலே தனித்தன்மை கொண்ட ஒரு அடையாளம் கொண்ட மொழிகள் என்பதில் எந்த கருத்து வேறுபடும் இல்லை. ஆனால் திராவிட மொழிகள் பேசுபவர்கள் எல்லாம் திராவிடர்கள் என்று சொல்லுவது அடிப்படை தவறாகும். இது மிகப்பெரிய நீண்ட நெடிய ஒரு ஆராய்ச்சிக்கு பிறகே இந்த விஷயங்களை பற்றிய சிக்கல்களை நாம் விடுவிக்க முடியும்.